ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் கிச்சன். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். மிளகா, பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. ரசப்பூடு தான். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதை மிக்சியில் 1-2 அடித்து வச்சுக்கணும். தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் சீல அளவுக்கு எடுத்துக்கிறேன். புளித்தண்ணி ஊற வச்சுருக்கேங்க. தக்காளி. இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த கடாயில் இப்படி ஒன்றாவே சேர்த்துடலாங்க. நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம், அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போது மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். ரசப்பூடு தான், அதனால் ஒரு 10 பல் போல் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சும்மா அரை பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நம்மளுக்கு நல்ல காரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்கணும். வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பச்சையாகவே இந்த மாதிரி மொத்தமாக கடாயில் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பச்சையாகவே கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரி கொதித்த உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த எண்ணெயோட பச்சை வாசம், எண்ணெய் நல்லா மசாலாவில் இறங்கணும். அதுக்காக நம்ம நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கொதித்தோடனே நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா மீனையும் சேர்த்துக்கிட்டேன். மீன் சேர்த்த உடனே நம்ம கிண்டி விட்றாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிய அளவுக்கு மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா குழம்புல மீனில் மசாலா எல்லாமே இறங்கி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. குழம்பு பாருங்கள், நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ராஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.